பிஜேபி எப்பயுமே கை கொடுக்கிற கட்சி, கை விடுகிற கட்சியில். அப்போ அவங்களுடைய சொந்த ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவர் கை கொடுக்குறாங்க. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அவங்க வேலை முடிஞ்சிருச்சோடனே கை விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் பெரிய மன வருத்தம் வந்துடும். இப்போ நம்ம நேற்று வரைக்கும் நம்மள பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நம்மளை இபிஎஸ் கை விட்டாருனோடனே இவங்க கை விட்டாங்கன்னு சொன்னோன்னே இல்லைங்க. நான் சொன்னேன் அவர்கள் சந்திச்சது வந்து தேவையில்லாது ஒன்று, சந்திச்சிட்ட பிறகு சொல்லப்பட்ட விஷயம் தேவையானதாக மாறி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதான் உங்கள்ட்ட சொன்னேன், அவர்கள் அமிக்கபிளாக இருங்க, ஒன்று மண்ணா இருங்க, சேர்ந்துருங்க அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த டோன் வந்து அப்படி தான் இனிமேல் மாறும். அதனால தான் அவர் கட்சியில் இன்னமும் இருக்கிறாரு. இதற்கு பிறகு ஏதாவது அக்ரிவேட் ஆச்சுன்னா உள்ளே அதிகமாக ட்ரிகர் ஆகக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் நான் துணிந்தால் என்னவெல்லாம் செய்வேங்கிறத பல முறை காட்டியிருக்கிறார். இன்னும் ஒரு முறை காட்டினார்னா அது திருப்பி அதிமுகவுடைய பிளவுக்கு தான் வந்திருக்கும். இருக்கக்கூடிய விரிசல்கள் இன்னும் அதிகரித்து தான் போகும். அது திருப்பி அவங்களுக்கு நட்டம், பிஜேபிக்கு நட்டம், என்டிஏ கூட்டணி நட்டம், திமுக ஆகலாம். அப்ப எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா தவறுகளை செய்யாம எல்லாருமே சரி செய்யறதுக்கான வழியில பார்க்கணும். நான் நினைக்கிறது, எனக்கு சொல்லப்பட்டது, நான் கேள்விப்பட்டது, திரு செங்கோட்டையனுடைய சந்திப்புல ஒன்றாக இருப்பது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு.